சோர்வா உட்காந்துட்டு இருக்க? உன் முகத்துல இருந்த களையே போயிடுச்சு. ஏதோ மாதிரி இருக்க. புருஷன் ஜெயில இருக்கானேன்ற கவலையா? என் புருஷன் ஜெயிலுக்கு போனா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். உன் புருஷன் பாவம், அப்பாவி. அதனால நீ வருத்தப்பட்டுதான் ஆகணும். எல்லாம் என் தலையெழுத்துக்கா. என்ன பண்றது? ஒரு தப்பும் பண்ணாம அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. சரி மோகினி, காஃபி ஷாப்ல கீதாவை கொன்னவனை பார்த்தேன்னு சொன்னியே, நீயும் ராமதம்பியும் போலீஸ்ல சொன்னீங்களே, போலீஸ் அவனை புடிச்சிருச்சா? அவன் போன பைக் நம்பரை தான் நாங்க போலீஸ் கிட்ட கொடுத்தோம். அப்புறம் என்னாச்சு? மோகினி சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல் இருக்க. பெரிய சிபிஐ மாதிரி கேஸ் விஷயத்தை தோண்டி தோண்டி விசாரிச்சுட்டே இருக்க. மாமி, எனக்கும் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நோக்கும் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். உன் தொண்டை தான் கிழியறதே, பின்கட்டு வரைக்கும் கேட்கறது. இந்தா. மோகினி நீ எடுத்துக்கோ. சரி மோகினி, நீங்க பைக் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த பைக்காரனை போலீஸ்காரங்க பிடிச்சாங்களா இல்லையா? அவன் வச்சிருந்த பைக்கோட நம்பர் ஒரு கோயில் அர்ச்சகரோட பைக்குக்கா. அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா போலீஸ் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க. ஆமா, எந்த விஷயத்துல உறுதியா இருக்காங்க? நானும் கௌதமும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சு யார் ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்கதான் கீதாவை கொலை பண்ணி இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க சேர்ந்து வாழறதுக்கு கீதா தான் இடைஞ்சலா இருந்ததா சொல்றாங்க. அப்படி பார்த்தா கிஷோர் தம்பி தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க ரொம்ப முயற்சி எடுக்குது. கீதா கூட சண்டையெல்லாம் போட்டுதே. ஏண்டி மங்களம், இப்ப ஏன் கிஷோரை இதுல இழுக்கிற? இல்ல மாமி, நானா எதுவும் சொல்லல. மோகினி இப்படி சொல்றதுனால சொல்றேன். போலீஸ் கூட கீதாவை கொன்னவன் போட்டிருந்த ரெயின் கோட்ல வவ்வால் டிசைன் போட்டிருந்ததுன்னு சொன்னாங்க. கிஷோர் தம்பி போட்டிருந்த ரெயின் கோட்ல கூட வவ்வால் டிசைன் போட்டிருந்தது. நான் பார்த்திருக்கேன், நல்ல ஞாபகம் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? கிஷோர் போட்டிருந்த ரெயின் கோட்ல வவ்வால் டிசைன் போட்டிருந்ததா? இவ சும்மாவே இருக்க மாட்டா போல் இருக்கே. மேல மேல கிஷோர் மேலேயே டவுட்ட கிளப்பி விட்டு இருக்கா. ஆமா மோகினி, அதான் அந்த போலீஸ் கூட கிஷோர் தம்பி போட்டிருந்த ரெயின் கோட்ல இருந்த ரத்தக்கரைய டெஸ்டுக்கு அனுப்புனதா சொன்னாங்க. நேத்திக்கு அந்த மீசக்கரை ஏட்டையாவை வழியில பார்த்தேன். இன்னும் 2 நாள்ல டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துரும், அப்புறம் இருக்குதுன்னு மிரட்டலா பார்த்தாரு. நம்ம தெருப்பக்கமே சுத்திட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டை வேற நோட்ட விட்டுட்டு இருக்காங்க மோகினி. கிஷோர் தான் அன்னைக்கு சொன்னானோ, வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அப்ப ஒரு பொண்ணை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், அப்ப அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது அந்த ரத்தக்காரன் ஒரு ரெயின் கோட்லயும் பட்டுதுன்னு சொன்னானே. அதெல்லாம் ஓகே மாமி. அன்னைக்கு வந்ததுமே கிஷோர் தம்பி ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல? அடியே ஏண்டி ஏண்டி திரும்ப திரும்ப எதையாவது சொல்லி மோகினியை குழப்பி விட்டுட்டே இருக்க. இல்லத்த, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். மங்களாக்கா ரெயின் கோட்ல வவ்வால் டிசைன் இருந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. கீதாவோட சுத்தினவன் மறுபடியும் ஒரு நாள் அவன் மழையில போறத நான் பார்த்தேன். நிச்சயம் அவன் தான் கொலைக்காரன். அவனை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். பொய்யான நம்பர் பிளேட்டை மாட்டிக்கிட்டு பைக்ல போறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? பொய் நம்பரை வச்சுட்டு அவன் சுத்தலக்கா. அன்னைக்கு ஐயர் பைக்கை அவன் மாத்தி எடுத்துட்டு போயிருக்கான். அப்புறம் வந்து திரும்ப கொடுத்திருக்கான். அவன் மாட்டினாதான் நேக்கு நிம்மதி மோகினி. அப்பதான் இந்த மங்களம் கிஷோர் மேல சந்தேகப்படுறத நிறுத்திப்பா. அத்தை, போலீஸ் அவனை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருந்துச்சு. பூனை கண்ணு உள்ளவங்க இந்த நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியுமா? போலீஸை மட்டும் நாங்க நம்பி இல்ல, நானும் ராமுவும் அவனை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா அவனை கண்டுபிடிங்கோ. கிஷோர் மேல உள்ள கோவத்தினால அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு நேக்கு டவுட் வந்துட்டே இருக்கு. இல்லத்த, கீதாவோட சுத்தினவன் அவளோட நெருக்கமா பேசிட்டு போனான். அவன் கீதாவோட லவ்வரா தான் இருக்கணும். அவன் தான் கீதாவை கொலையும் பண்ணி இருக்கணும். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு கௌதம வெளியில கொண்டு வந்துடணும். சரியத்த, நான் ஆபீஸ் கிளம்புறேன். வரத்த, வரேங்கா. ஏண்டி மங்களா, அது என்னது? மோகினி கிட்ட எப்ப பாரு கிஷோர் மேல டவுட் வர மாதிரியே பேசிட்டு இருக்க. மாமி, விவரம் தெரியாம பேசாதீங்க.
அன்னைக்கு போலீஸ் என்ன விசாரிக்க ஸ்டேஷன் கூப்பிட்டாங்கன்னு போனல்ல. ஆமா, நான் கூட நல்லா சமாளிச்சு பேசுன்னு சொல்லி அனுப்பி வச்சேனே. ஸ்டேஷன்ல போலீஸ் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? கிஷோர் தான் கொலை பண்ணிருக்கான், நீ அப்பாராவா மாறன்னு சொல்றாங்க. என்னது? அப்பாராவா மாற சொன்னாளா? ஏய், நீக்கு ஒண்ணுமே புரியலடி. அடா அதுதான் மாமி, இந்த போலீஸ் பக்கமா சேர்ந்துட்டு சாட்சி சொல்லுவாங்களே, அதான் அப்பாராவ். அது அப்பாராவ் இல்லடி, அப்ரூவர். போலீஸ்க்கு சாட்சியா மாறுறது. ஆமா ஆமா, அதான் அப்ரூவல். அதத்தான் மாற சொல்றாங்க. அதுக்கு நீ என்னடி சொன்ன? எனக்கு கிஷோர் தான் கொலை பண்ணாருன்னு தெரியாதுன்னு சொன்ன மாமி. ஆனா அவங்க நம்பவே இல்ல. செமத்தி அடிச்சு உண்மையை சொல்லுன்னு என்ன ஒரே டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டேன். அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மாமி. ரொம்ப நன்றிடி மாமி. அன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு வந்தப்போ மோகினி சாப்பிடாம இருந்துச்சே, அப்போ அத கிஷோர் தம்பி சாப்பிட வச்சுட்டு வெளியே வந்துச்சா. என்கிட்ட சொல்லுச்சு, கௌதம் தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்தான்னு. அதுக்கு என்ன மாமி அர்த்தம்? என்னடி சொல்ற? கிஷோர் தம்பியே இங்கே சுத்திட்டு இருக்கு, முதல்ல அத பெங்களூருக்கு போக சொல்லுங்க. அதுக்கு அதான் நல்லது. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன் மாமி. இவன் என்ன என் வயத்துல எப்ப பார்த்தாலும் புளிய கரைக்கிற மாதிரி என் புள்ளைய உள்ள தள்ளிடுவேன் சொல்லிட்டு இருக்கா. பகவானே, என் பையனும் போலீஸ்ல மாட்டக்கூடாது, கௌதமும் வெளியில வந்துடணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு செய்ப்பா. அசோக். சொல்லுங்க டாடி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பாப்பநாயக்கம்பாளையம் சிவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். உங்கள் அத்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடெண்டா? பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னாச்சுப்பா? இப்போ எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஆபத்தில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. இருந்தாலும் அப்பா ஏன்பா தயங்குறீங்க? சொல்லுங்கப்பா. இல்லைப்பா, நீ வேற அங்கே இருக்க, அதான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலப்பா. நீயும் மருமகளும் உடனே கிளம்பி வந்தால் நல்லா இருக்கும்னு சம்மந்தி சொல்கிறாரு. சரிப்பா, நாங்கள் உடனே கிளம்பி வந்துடுவோம். இங்கே பாருப்பா, மருமகிட்ட பார்த்து பக்குவமாக சொல்லி கூட்டிகிட்டு வந்துடு. நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? புரியுது டாடி, புரியுது. ஒன்று பண்ணு, அப்பா உன் பேரில் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரா, அதனால் நீயே நேரில் வந்து கையெழுத்து போடணும்னு லாயர் சொன்னார். இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி அழைச்சிட்டு வந்துருப்பா. டோன்ட் வரி டாடி, நான் மகேஸ்வரிக்கு விஷயம் தெரியாமல் கூப்பிட்டு வரேன். மகேஸ்வரி அவங்க அம்மா மேலே உயிரே வச்சிருக்கா. ஆக்சிடென்ட்னா அவளால் தாங்கிக்க முடியாது. சரி டாடி, மாமா பக்கத்தில் இருக்காரா? இருப்பா, தர்றேன், ஒரு நிமிஷம். மாப்பிள்ள. மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா. அத்தை யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நல்லபடியாக வருவாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க. சரி மாப்பிள்ள, மகேஷ் கிட்ட சொல்லாதீங்க மாப்பிள்ள, மனசை விட்டுடுவா, தாங்கிக்க மாட்டா. நான் எதுவும் சொல்லாமல் அழைச்சிட்டு வரேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், நான் இப்போ வீட்டில் இல்லை, வெளியிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஃபோனை வச்சிடறேன் மாமா, உடனே கிளம்பி வரோம். சரி மாப்பிள்ள. சரி மாமா. அத்தை, பசங்க உங்கள் ரூம்லேயே தூங்கிட்டாங்களா? ஆமாம் மாப்பிள்ள, ஏதோ அவங்க வந்து என் கூட பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கனால தான் நான் கொஞ்சம் கீதாவை மறந்துருக்கேன். அவங்கள நீங்களே பார்த்துக்கங்க அத்தை, யார் வேண்டாம்னு சொன்னாங்க? சரி, அந்த பாலை கொடுங்க, நானே ஜானகிக்கு கொடுத்துட்றேன். இங்க பாருங்க அத்தை, தூங்க போறப்போ எதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு படுக்க போகாதீங்க. தூக்கம் வராது, மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது மாப்பிள்ள. யாரை நினைச்சு யார் திரும்பி வரப்போறாங்க? பாவங்க சம்மந்தி, அவங்களால இங்க இருக்கவே முடியல. கீதாவை நம்ம பையன் கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. 2 பொண்ணுங்களும் ஒரே வீட்டுல மருமகளா வரணும்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பாவம், அந்த சந்தோஷம்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அந்த கீதாவை எந்த படுபாவையும் கொன்னுட்டான். அவன் நல்லாவே இருக்க மாட்டான்.
அந்த அம்மாவோட சந்தோஷத்தை தூள் தூளாக்கிட்டானே. கிருஷ்ணா, அவங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். கௌதம் இப்படி கொலைகேசில மாட்டி ஜெயில் தண்டனை அனுபவிப்பான்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருப்போமா? ஏசி இல்லனா சத்தம் போடுவான், தூங்க மாட்டான். அவனை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? நாம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. நமக்கே எப்படின்னா சம்பந்தி அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா இன்னும் கஷ்டமா இருக்கு. கீதாவை பறி கொடுத்துட்டு எப்படி தவிக்கிறாங்க பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராதா கீழே இறங்கி வரப்போறா. ஐடியாவை செயல்படுத்த வேண்டியதான். அப்போதானே அவகிட்ட தப்பிக்க முடியும், அப்பா அம்மாவும் தப்பிக்க முடியும். அம்மா, அம்மா. என்னடா அம்மா? யசோதான் கூப்பிடு. அப்படிதானே கூப்பிடணும்னு உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருக்கா. அப்புறம் நான் வேற உன்னை முதலாளின்னு கூப்பிடணும்ல. சொல்லுங்க முதலாளி சார், என்ன விஷயம்? நீ வேறம்மா, எதுக்குமா சமைய பார்த்து காலை வாரி விடுற? ராதா இப்போ வருவாமா? நான் சொன்ன மாதிரி போன்ல பேசிடுமா, சொதப்பிடாதமா. என்னடா ராஜேஷ், என்ன அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் கெஞ்சிட்டு இருக்கேன்பா. எனக்கு என்னடா பெருசா நீ நல்லது பண்ண போற? என்ன நல்லது பண்ண போறேனா? டேடே, என்னடா கண்ணாடி கிட்ட யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. தெரியலல்ல, இப்படி இருக்கிறப்போ அம்மாக்கு புருஷன் அடிக்க யாராவது கூட்டு வர முடியுமா? அப்புறம்ப்பா ராதா கீழே வரும்போது இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம், உன் ஐடியாவை செயல்படுத்து. ராஜேஷ், ராஜேஷ், உன் பேர மருமக எப்படி ஏலம் விடுறா பாரு. சும்மா இருங்கப்பா. அம்மா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுமா. நான் வாச கதவு பக்கத்துல போய் நிக்கிறேம்மா. அப்பா, நீங்க அந்த டைனிங் டேபிள் போய் உட்காருங்க. அம்மா, நீ போய் ஃபோன் பேசிட்டுமா. ஏங்க இப்படி பண்றீங்க? முதலாளி அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. முதலாளி மேடம்னு சொன்ன உடனே மருமகளுக்கு உடம்பே சிலுக்குது. என்ன பந்தாவா பார்க்குறேன். எங்க முதலாளி அம்மாவுக்கு சின்ன வயசு தான், பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ராஜேஷ்காக இவ்வளவு அழகின்னு வர சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அழகுக்கு இந்த வேலைக்காரி ஏன் சர்டிபிகேட் கொடுக்குறா? நான் அழகுன்னு தான் இந்த ஊருக்கே தெரியுமே. ஆமாங்க, எங்க முதலாளி அம்மா நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என் கூடவே நீங்க தங்கி இருக்கணும்னு சொல்றாங்க. எங்க முதலாளி அம்மா ரொம்ப கண்டிப்பு. அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குங்க. என்னங்க சொல்றீங்க? ராமேஸ்வரத்துல இருக்கீங்களா? என்ன வேலை முடிய 10 நாள் ஆகுமா? புருஷ வர 2 மாசம் ஆகும்னு சொல்ல சொன்னா அம்மா இப்படி சொதப்புறாங்களே. சரிங்க. யசோதா, என்ன யசோதா, உன் புருஷ வர 2 மாசம் ஆகும்ன்றனா? இல்ல முதலாளி, 10 நாள் ஆகும்னு சொல்றாரு. சரிங்க, 10 நாள் கழிச்சு கண்டிப்பா வந்துருங்க. முதலாளி, பேசிக்கிட்டு இருக்கேன்ல, தொந்தரவு பண்ணாதீங்க. அவர் பேசுறது காதுலே விழ மாட்டேங்குது. என்னோட வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அதான் தெரியுதே, பேசு. சரிங்க, போனை வச்சிடுறேன். ஹே யசோதா, போனை கட் பண்ணிடாத. நான் உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசணும், லைன்லயே இருக்க சொல்லு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, வசமா மாட்டினா. ஐடியா பண்றேன்னு மொத்தமா எல்லாருக்கும் ஆப் வச்சுட்டேனா மாட்டினேன். ஹலோ ஹலோ. என்னாச்சு? உன் புருஷ போனை கட் பண்ணிட்டாரா? ஆமா மேடம், கட் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணும்போதே அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு தான் பேசினாரு. நான் ஃபோனை வச்சுட்டேன்னு கட் பண்ணிட்டார் போல இருக்கு மேடம். மறுபடியும் ஃபோன் போடு. அது வந்து மேடம், வேலையில இருக்காருன்னு சொன்னீல. சரி வீடு, அப்புறமா பேசிக்கலாம். ராஜேஷ், இவ 10 நாள்ல வர மாதிரி பேசிட்டு இருந்தா
நீ ஏடானா 2 மாசத்துல வருவாரான்னு கேக்குற? என்னாச்சு உனக்கு? அது வந்து ராதா 10 நாள் கேட்கறதுக்கு வாய் தவறி 2 மாசம்னு கேட்டுட்டமா. அதானே பார்த்தேன். என் புருஷன் பொய்யே சொல்ல மாட்டாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நான் பெருமையா சொல்லியிருக்கேன். பி கேர்ஃபுல். எல்லா பொய்யும் அரங்கேற்றதே இவன் தான். இப்போ பொய் பேச மாட்டானாமா? உண்மை தெரியுற அன்னைக்கு உத கன்ஃபார்ம். யசோதா, எப்படியாவது பேசி உன் புருஷனை சீக்கிரமா வர சொல்லிடு, சரியா? அது வந்து மேடம், வேலை விஷயமா ஊரா சுத்திக்கிட்டு இருப்பாரு, அதனால தான். இத பாரு, இந்த மாதிரி சும்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காத. உன் புருஷனை வர வைக்கிறதுல உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல? உனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியுமா? மொழிய பாரு, திருட்டு மொழி. ஆளும் மூஞ்சியும் கண்ணாடியும். ராதா, இப்போ நீ யாரை திட்டுற? யார பேசுறேன்னு தெரியலையா? அத வேற என் வாயால சொல்லணுமா? மருமக டீசெண்டா ஜாடையா திட்டிக்கிட்டு இருக்கா. இவன் வேற உசுப்பேத்தி அவளை நேரடியா திட்ட விட்டுருவான் போல இருக்க. ஜானகி, ஜானகி. சாரிங்க, எனக்கு உடம்பு முடியல, அதனால தான் நான் நேரத்திலே படுத்துட்டேன். பரவாயில்ல ஜானகி, இந்த பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கு. ஐயோ, மறந்தே போயிட்டேங்க. பாலன்னு ஒண்ணு ஞாபகம் வருது. தயிருக்கு உர ஊத்தணும்னு நினைச்ச மறந்துட்டேன். நீங்க பாலை வைங்க, நான் வந்து குடிச்சுக்கிறேன். வந்துடுறேன். என் தம்பி கொலை பண்ணல, என் தம்பி கொலை பண்ணல. நான் தான். அவ ரொம்ப பேசுனா, தப்பா பேசுனா, தப்பா பேசுனா. எனக்கு வர கோவத்துக்கு அவளை என்னங்க, என்னாச்சு? நான் கொலை பண்ணல. இல்ல, அவளை நான் கொலை பண்ணல. என்னங்க, ஏன் போலறீங்க? கனவு ஏதாவது கண்டீங்களா? கௌதம்க்கு தண்டனை கிடைச்சதுல இருந்து நீங்க சரியில்லைங்க. எங்கேயோ பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நைட்ல தூக்கத்துல இப்படிதான் உளறிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ படு ஜானகி. டயர்டா இருக்குன்னு தானே படுத்த. ஏன் டிஸ்டர்ப் பண்ற ஜானகி? இப்ப என்ன கேட்டுட்டு இப்படி கோவப்படுறாரு? வேண்டாம் கீதா, நான் சொல்றத கேளு. உன்னை நீ சரி பண்ணிக்க. இல்ல எனக்கே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன மிருகமா மாத்திடாத. இப்பவும் நீங்க மிருகம் மாதிரி தான் பிஹேவ் பண்றீங்க மாமா. நான் கௌதம் மாமாவை கல்யாணம் பண்றதுல என்ன மாமா தப்பு இருக்கு? வேண்டாம், அந்த எண்ணத்தை விட்டுடு. அம்மா கிட்ட பேசுன்னு சொன்னல, சொன்ன நீ கேட்க மாட்டியா? என்னங்க கீதா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வை ஜானகி. எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன வேணும்னாலும் செய்வேன். மோகினி கிட்ட போன்ல பேசாமலேயே பேசினதா போய் சொல்றா. சும்மா ஏதாவது கற்பனை பண்ணி பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நான் கற்பனை பண்ணி பேசுறேனா? கௌதமும் மோகினி மறுபடியும் சேரக்கூடாதுன்னு 2 பேரும் பிளான் பண்ணி வேலை பார்க்கறீங்களா? வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. சொல்லிட்டேன். அத்தை, கௌதம் வந்துட்டானா? என்ன மாப்ள, கௌதம் வந்துட்டானான்னு கேக்குறீங்க? கௌதம் கீதா 2 பேரும் நகைக்கடைக்கு போயிருக்காங்க.
அதான் அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்டேன் அத்தை. சரி மாப்பிள்ள, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஜானகி உடம்பு முடியலன்னு படுத்திருக்கா. கிருத்திக் இனியா டியூஷன் மிஸ்ஸோட ஃபங்க்ஷனுக்கு தானே போயிட்டு வரேன். டிஃபன் சாப்பிட்றேன்னு கேட்குறீங்க? நான் அங்கேயே சாப்பிட்டேன் அத்தை. டியூஷன் மிஸ் ஏன் யாருமே ஃபங்க்ஷனுக்கு வரல? சரியாவது அமைச்சு வச்சிருக்கலாமேன்னு ஃபோன் பண்ணாங்க. இவரு என்னடன்னு போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு. ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு லேட்டா போயிருப்பாரோ, இல்லைன்னா போய் சொல்றாரா? ஏங்க, டியூஷன் மிஸ் நீங்க ஃபங்க்ஷனுக்கே வரலன்னு சொன்னாங்க. எங்க போயிட்டு வரீங்க? ஏன் அம்மா கிட்ட போய் சொன்னீங்க? நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போனேன், லேட்டா போனேன். மிட் நைட்ல இப்ப இந்த விவாதம் தேவையா? ஏன் அன்னைக்கு நைட்டு வந்தப்போ கௌதம் வந்துட்டானான்னு கௌதம் மட்டும் கேட்டாரு? ஒருவேளை கீதா கொலை செய்யப்பட்டது இவருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல கீதா கௌதம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்லியும் அவ கேட்கல, அதனால இவரே கொலை பண்ணிட்டாரா? ஐயோ கடவுளே, அந்த மாதிரி இவர் எதுவும் பண்ணிருக்க கூடாது.